ஹாய், வெல்கம் டு யூனிங் பாலகிருஷ்ணன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நிறைய மிஸ்ட்ரி வந்து அதாவது அன்சால்வ் பண்ண முடியாது நிறைய இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிஜமாவே நடந்தது. ஸோ வந்து டியாட் லவ் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து அதாவது இது ஒரு 60 வருஷத்துக்கு மேலே வந்து நடந்த விஷயம். ஆனால் இன்ன வரை பார்த்தீங்கன்னா வந்து யாராலையும் இதுக்கு விடை கண்டுபிடிக்க முடியல. அதான் உண்மை. இது வந்து ஒரு ரஷ்யாவில் நடந்த ஒரு விஷயம். பார்த்திங்கன்னா வந்து அப்போ அந்த நேரத்தில் 60 வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா 1960 59 அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஸோ வந்து ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து ஒரு பெரிய வந்து பனிப்போர் நடந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ட்ரெக்கிங் போகிறாங்க. ஸோ நம்ம ஊரில் எப்படி இமயமலை இருக்குது, ஸோ அந்த மாதிரி வந்து அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து ரஷ்யாவில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பனிமலை இருக்குது. ஸோ அதில் வந்து எப்படியா ட்ரெக்கிங் போகிறாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து இவங்க திரும்பி அதாவது வந்தாங்களா வரலையா அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸ் கதை மாதிரி. இது நிஜமாவே நடந்த கதை. அவங்க என்னென்னா கிளம்புறதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வந்து எதுவுமே வந்து அந்த உங்களுக்கு டெக்னாலஜிலாம் கிடையாது. ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஃபேக்ஸ் தான், அதாவது தந்தி தான் கொடுப்பாங்க. ஸோ வந்து தந்தி கொடுக்குறாங்க. இந்த மாதிரியாக வந்து நாங்கள் வந்து காலேஜில் படிக்கிற ஒரு 10 பசங்க நாங்கள் வந்து ஒன்றா கிளம்பி நாங்கள் வந்து இந்த மாதிரியாக நாங்கள் ட்ரெக்கிங் போகிறோம் அப்படின்னு வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறமாட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்து இவங்க கிளம்பி போகிறாங்க. ஸோ இதுக்கு நான் அந்த சொல்கிற கதையை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கும் இதுக்கு வந்து தொடர்பு உண்டு. இது என்ன அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான நிறைய மைஸ்டியான விஷயங்கள் வந்து உங்கள் கண் மேலே என்னால் ஒரு 10 நிமிஷம் வந்து நிப்பாட்ட முடியும். பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சொன்ன மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கிளம்பி போயிட்டாங்க. ஸோ கிளம்பி போனதுக்கு அப்புறமாட்டு அங்கே வந்து வாரங்கள் 1-2 ஆகுது. இவங்க திரும்ப வரவே இல்லை. ஸோ இவங்க திரும்ப வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னாச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவுக்கு வந்து பதட்டம் ஏற்படுது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க எதுக்கு கிளம்பி போகிறாங்கன்னா அதாவது அந்த இதில் பார்த்திங்கன்னா வந்து மலை ஏறுறவங்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஊக்குவிக்கிறாங்க. ஏன்னா அதில் வந்து டயர் 1, டயர் 2, டயர் 3 இந்த மாதிரி வந்து இப்போ இது பண்ணுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து கொடுத்து வந்து சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்க. இவங்க வந்து டயர் 3 வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு மலையை வந்து சூஸ் பண்ணுறாங்க. அந்த மலை பேர் பார்த்திங்கன்னா வந்து அதை வந்து டெத் மவுண்டன். ஸோ வந்து இறப்பு மலை அப்படிங்கிறது தமிழில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து இவங்க கீழே 8 பசங்க 2 பொண்ணுங்க போகிறாங்க. ஸோ போயிட்டு மேலே போகிறாங்க. மேலே போகும்போது என்ன ஆகுதுன்னா வந்து அப்படியே மேலே போயிட்டே இருக்குது. ஸோ வந்து பனினால் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மலை வந்து எதுவுமே வந்து விலங்கினங்கள் எதுவுமே கிடையாது, மனிதர்களும் வாழ்கிற மாதிரியும் கிடையாது. ஸோ வந்து மலை வந்து மேலே ஏதாவது ஹைட்டாக போயிட்டே இருக்கும், பனி இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே டென்ட் மாதிரி போட்டிருக்காங்க. டென்ட்டு மாதிரி போட்டு அந்த மலையில் ஏறிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஏறினதுக்கு அப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து வாரங்கள் 1ஆவது 2ஆவது அதுக்கப்புறம் வந்து 2 வாரமாவது ஒரு 2 நாள் 3 நாள் போயிட்டு இருக்கும்போது இந்த அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அந்த ஸ்டூடெண்டோட அப்பா அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே பேனிக் ஆகுது. என்னடா அந்த பசங்க வரலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரி சொல்லிட்டு காலேஜில் போய் கேட்பேன்னு சொல்லிட்டு காலேஜில் போய் கேட்க போகிறாங்க. காலேஜில் போய் கேட்டதுக்கு அப்புறமாட்டு அவங்க இந்த மாதிரியா ஏன்னா வந்து நீங்களும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறீங்க, ஏன்னா உங்கள் காலேஜில் படிக்கும்போது தான் பசங்க வந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் டீமாக போய் தேடுறாங்க. அந்த பசங்க காலேஜில் படிக்கிற பசங்க எல்லாரும் போய் டீமாக போய் தேடுறாங்க. தேடாமல் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் இடத்துல வந்து அவங்க டென்ட் கட்டியிருக்கிறாங்க. ஸோ ஓகே, அது வந்து சாதாரணமாக கிடைக்கல. போயிட்டே இருக்காங்க. ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி தான் போனதுக்கப்புறம் இந்த டென்ட் இருக்குது. சரி ஓகே டென்ட்டில் போய் பார்க்கலான்னு பார்க்குறாங்க. அந்த டென்ட்டில் வந்து யாருமே இல்லை. அதுக்கப்புறம் மட்டும் வந்து யாருமே இல்லைன்னு வந்து ரொம்ப உங்களுக்கு ஷாக் ஆகுது. அதில் பார்த்திங்கன்னா வந்து போலீஸு இராணுவம் இதோடைய துணையோடு தான் தேடுறாங்க. திரும்ப வந்து மேலே ரொம்ப போட்டுருந்துச்சு. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஹெலிகாப்டர் வச்சு வந்து மேலே சர்ச் பண்ணுறாங்க ஆர்மிஸ்லாம். அப்புறம் திரும்ப பார்த்தோன்னா இன்னொரு டென்ட் இருக்குது. இந்த டென்ட்டை போய் பார்க்கும்போது அதுலேயும் யாருமே இல்லை. அதில் இறங்கி பார்க்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதில் வந்து 2 வகையான மிஸ்ட்ரீஸ் இருக்குது. என்னென்னா அந்த டென்ட் வந்து கிழிஞ்சிருக்குது. அதில் பார்த்திங்கன்னா சுற்றி யாருமே இல்லை. ஆனால் அதில் வந்து கால்தடம் இருக்குது. கால்தடம் இருக்கிறதுக்கு அப்புறம் மட்டும் இவங்க யோசிச்சுக்கிறாங்க. ஏன்னா கால்தடம் இருந்திருக்கு. ஸோ இந்த பசங்களை அப்படின்னா இந்த கால்தடத்தை வச்சு நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி போகிறாங்க. அதில் என்ன இன்னொரு விஷயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து வெறும் வெற்று காலில் தான், அதாவது பேக் காலில் தான் வந்து அவங்க நடந்து போயிருக்காங்க. ஸோ வந்து ஷூஸில் எதுவும் போடலை. மேபி ஷாக்ஸ் கூட போட்டிருக்கலாம். ஏன்னா வந்து இந்த பனியாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா 9 பேர் தான் போயிருக்காங்க. இதில் வந்து ஒரு ஆள் போயிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. ஏன்னா ஸோ நம்ம பசங்களுக்கு தெரியுமா, அந்த பையன் வந்து ரொம்ப சோம்பேறியான பையன். அதனால் வந்து அவன் மேபி இவங்களை வந்து ஏதாவது நம்ம வந்து இது பண்ணணும், ஏமாற்றணும் அப்படிங்கிற வண்டியை வந்து அவன் வந்து வாரம் சொல்லிட்டு முட்டு வலிக்குன்னு சொல்லி ஒரு ரீசன் மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டான் போகல. அதுக்கப்புறம் நம்ம டியாட் லவ். ஸோ இந்த டியாட் லவ் அப்படிங்கிற பையன் தான் வந்து என்ன பண்ணுறான்னா அதை அரேஞ்ச் பண்ணுறான். அந்த 10 பேர்த்து போகிற மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கீழெல்லாம் என்ன பண்ணணும்னா போயிட்டு நம்ம வந்து மலையில் போகிறனால கவர்மெண்ட்டை வந்து பர்மிஷன் வாங்கி எல்லாம் ஸ்ட்ரிக்டாக இது பண்ணி தான் மேலே பசங்க ஏறுறாங்க. ஸோ வந்து இந்த டியாட் லவ் அப்படிங்கிற பையனுக்கு வந்து அந்த டைரியில் எழுதுகிற பழக்கம் உண்டு. ஸோ வந்து வந்து நிறைய ட்ரெக்கிங் போயிருக்கான். ஆனால் வந்து எதுவுமே வந்து அவனுக்கு வந்து ரொம்ப இது பண்ணுற மாதிரி இல்லை. அதை வந்து லாஸ்ட்டில் எழுதி வச்சுட்டு போயிருக்கான்.
இன்னைக்கு இதில் போகிறத இந்த மலையேற்றத்தில் இந்த ட்ரெக்கிங்லேயாவது வந்து ஏதாவது சஸ்பென்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி போட்டு வச்சுருக்கான். இவன் தான் அந்த பையன் எழுதின கடைசி டைரி தான், அந்த வேடும் இதுதான். ஸோ அப்படியே வச்சுட்டு இது பண்ணியிருக்கான். ஸோ மேலே போகிறதுக்கு அப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்புறம் மேலே போயிட்டாங்க. இப்போ இவங்களை தேடுறதுக்கு அப்புறம் மட்டும் அந்த டென்ட்லேருந்து இந்த கால் தடத்தில் போயிட்டு இருக்கும்போது அதுலேயும் வந்து இந்த கால் தடவை வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட தூரம் தான் இருந்திருக்கு. அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பனி வந்து மூடிடுச்சு, அதனால தெரியலை. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி போவோம் வந்துட்டோம் அப்படின்ட்டு எல்லாருமே எல்லாருமே திரும்பி கிளம்பி தேடுறாங்க. தேடாமல் பார்த்திங்கன்னா அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பிணங்கள் 2 பேர் இறந்துருக்காங்க. ஸோ வந்து நியூடாக இருக்கிறாங்க, ட்ரெஸ் எதுவுமே போடலை, எதுக்கு இறந்தாங்கன்னு தெரியல. பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையனும் இருந்திருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மரம் இருந்திருக்கு. ஸோ அந்த மரத்தில் வந்து அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிஸ்ட்ரி வந்து அந்த கிழிக்கப்பட்டிருக்கு. எது நம்ம ஃபஸ்ட்டு இந்த டென்ட்டு கிழிக்கப்பட்டிருக்கு. டென்ட் வந்து கிழிக்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியேருந்து கிழிச்ச மாதிரி தெரியல, உள்ளேருந்து கிழிச்ச மாதிரி தெரியுது. அப்படி தான் வந்து அந்த இடத்துல இருக்கிறதுல வந்து பார்த்து அந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி முடிக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரிப்போர்ட் அப்படி தான் கிடச்சிருக்குது. ரெண்டாவது வந்து அதில் வந்து அந்த 2 பேர் இறந்துருக்காங்க ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி. அது வந்து நியூடாக இருந்திருக்கிறாங்க. அது வந்து அதில் என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒருவேளை வந்து இந்த மலை ட்ரெக்கிங் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மேலே போயிடுவாங்க. மேலே போனதுக்கு மட்டும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா வந்து ஆள் வந்து இருக்கிறாங்க இல்லையா அப்படின்னு பார்க்க ஹெல்ப் கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் இருக்க அந்த ட்ரீல வந்து கிளைம் பண்ணி மேலே ஏறி சிக்னல் கம்பெனி கொண்டு பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இவங்க வந்து மேலே வந்து ட்ரெக்கிங் அதாவது கிளைம் பண்ணியிருக்கலாம் ட்ரீல. ஸோ அதனால் தவறி விழுந்து 2 பேர் செத்து போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தெரியல நான் அதிகம் வந்து மிஸ்டேக்காக இருக்குது. அப்புறம் திரும்ப வந்து 2 பேர் தான் கிடச்சிருக்காங்க அப்படின்ட்டு திரும்பி வந்து இவங்க தேடுறாங்க. பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 3 பேர் கிடச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 பேர் தான் கிடச்சிருக்காங்க ஸ்டார்டிங்கில். 5 பேர் கிடச்சிக்க மட்டும் அப்புறம் தேடிருக்காங்க, கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதம் கழித்து திரும்ப 4 பேர் கிடச்சிருக்காங்க. இது என்ன ஒரு இதுனா அந்த பையன் வந்து ரொம்ப சோம்பேறிப்படுற பையன் நினைக்கிறேன். அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான்னா போல, அதனால் பை சான்ஸ் வந்து அந்த லக்கில் தான் அந்த பையன் வந்து பழச்சிருக்கிறான். சவந்தம் வளர்த்தையும் சொல்கிறான் அந்த பையன். ஆனால் மற்றவங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரியல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ஒரு வினோதம்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க 5 பேர் வந்து சாதாரணமாக இறந்துருக்கிறாங்க. ஸோ மற்றவங்க பார்த்தீங்கன்னா வந்து 4 பேரும் வந்து கண்ணு போய் சிலருக்கு நாக்கு இல்லை, அந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து ஒரு எப்படி சொல்கிறது விச் இஸ் வெரி டெரிஃபிக்காக, அதாவது ஒரு குற்றமாக கொல்லப்பட்ட மாதிரி வந்து அவங்க இறந்துருக்காங்க. ஆனால் வந்து யாராவது கொண்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தாலும் இல்லை, அவங்க வந்து இயற்கையாக தான் இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே வந்து இந்த ரஷ்யன் கவர்மெண்ட் சொல்லி வந்து இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ண பார்த்துறாங்க. வேகமாக க்ளோஸ் பண்ணுறாங்க, எதுக்குன்னு தெரியல. அந்த மாதிரி நடந்திருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மட்டும் வந்து எல்லாத்தையும் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆராய்ச்சி பண்ணி இதில் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா லோக்கலில் வந்து கிராமத்தில் உள்ள மக்கள் இருந்துருக்குறாங்க. லோக்கலில் ஒரு கிராமத்தில் உள்ள மக்கள் இருந்திருக்காங்க. அது இல்லாமல் வந்து அந்த பொண்ணு வந்து கூட இருந்துச்சுல 2 பொண்ணுங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு எடுத்த ஃபோட்டோ ஒன்று இருந்திருக்கு. அந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறது வெளிச்சம் லைட் மட்டும் ஒன்று வந்து வச்சு எடுத்திருக்கு. அந்த லைட் என்ன லைட்டுன்னு தெரியல. அது வந்து அந்த கிராமத்து மக்கள் விசாரிக்கும் போது அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா வந்து அந்த அவங்க போயிருக்காங்களா அந்த ட்ரெக்கிங். ஸோ அந்த ட்ரெக்கிங் போயிருக்கும்போது அன்றைக்கி வந்து ஒரு 4 லைட் வந்து மேலேருந்து கீழே விழுந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க அந்த கிராமத்து மக்கள். அதுமாரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பேரலாக வந்து இன்னொருத்தவங்களும் ட்ரெக்கிங் போயிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து அதுதான் சொல்கிறாங்க. இது வந்து இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேலே இருந்து விழுந்துச்சு, ஒரு 4 லைட்டு மேலேருந்து கீழே. அதனால தான் வந்து அவங்க வந்து இந்த இடத்துல வந்து நல்லா சவுண்ட் மட்டும் கிடச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்ன உண்மைன்னு தெரியல. கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு எடுத்த கிளிப்பு பார்த்திங்கன்னா அது வந்து அந்த ஒரு லைட் இருக்கும், அது வந்து பிளராக இருக்கும். ஸோ அந்த கவர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா ரஷ்யன் கவர்மெண்ட்டும் இது வந்து அந்த பிளரை வந்து அந்த லைட்டை வந்து நல்லா பிளர் பண்ணி அது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் வர அதுக்கு விட தெரியல அவங்க அது என்ன லைட்டு, ஒருவேளை மெழுகுத்திரி அந்த அதோட கேண்டலோட இதாக கூட இந்த வெளிச்சமாக கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா இது பண்ணுறாங்க. அது என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தோண்ட வந்து இந்த புதையில் வர மாதிரி தோண்ட இதோடைய டெப்த் வந்து போயிட்டே இருந்திருக்குது. ஸோ இன்னும் வர பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட்டு ரஷ்யன் கவர்மெண்ட்டு இன்னும் வர விட தெரியல. ஆனால் அந்த கடைசியை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஏன்னா அந்த இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண லெவலில் இல்லை. ஸோ அந்த ரஷ்யா ஃபுல்லாக வந்து பரவ ஆரம்பிக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் வந்து ஒரு பெரிய டிபேட்டாக போகுது. இது என்னடா இப்படி இறந்துருக்காங்க அப்படின்னு. ஏன்னா 10 பேர் இறந்துருக்காங்க, ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, 10 பேர் இறந்துருக்காங்க. 10 பேர் இறந்தது வந்து ரொம்ப இதாக இருந்திருக்கும். ஏன்னா ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இவங்க சாதாரணமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஒரு சிலவங்க வந்து இவங்க வந்து ரொம்ப பேய் அடிச்சு இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு வினோதமாக ஒரு இது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் 4 பேர் சொன்னோம்ல 5 மாதம் கழிச்சு இறந்தாங்க அப்படின்னு. ஸோ அவங்க வந்து என்னாச்சுன்னா வந்து யாரோ அடிச்சிருக்கிறாங்க. ஸோ தான் உண்மை. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இது மனுஷங்க அடித்த மாதிரி தெரியல, ரொம்ப ஏதாவது வந்து ஒரு பெரிய
அதாவது சொல்லுவாங்க நம்ம ஊரில் மனுஷனா இவன் இந்த அடி அடிக்கான் அப்படிம்பாங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து ஒரு பெரிய உருவம் வந்து அடித்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த அளவு அதை என்ன சொல்கிறாங்கன்னா பேயின்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் என்ன அடிச்சுது அப்படின்ட்டு தெரியல. ரொம்ப வந்து குற்றமாக தாக்கி அவங்க இறந்துருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஊர் மக்கள் அப்புறம் இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே போயிட்டு இருக்குது. ஸோ இது வந்து இப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் கூட பார்த்தீங்கன்னா ரஷ்யன் கவர்மெண்ட் இது சம்மந்தமாக வந்து ஸோ நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கு இன்னும் வந்து இந்த இதுக்கு வந்து விட தெரியல. ஸோ இது வந்து எப்படி அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியே வந்து மிஸ்டேக்ஸ் நிறைய நடந்திருக்குது. ஸோ இதே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களால கடைசியில் வந்து அது வந்து சால்வ் பண்ண முடியல. ஸோ இதே வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நார்மல் டெத்து அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ரஷ்யன் கவர்மெண்ட்டே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுவரை இன்ன வரை வந்து இந்த 60 வருஷம் ஆச்சு. ஸோ இதுக்கு வந்து விட தெரியல. ஸோ அது ஞாபகம் மாதிரி தான் அந்த மலைக்கு அந்த பையன் பெரிய வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த பையனை வந்து பிளான் பண்ணி கூப்பிட்டு போனாரு. அதனால அந்த பையன் பெரிய வச்சுருக்கிறாங்க. ஸோ இது கேட்குறது வந்து ரொம்ப வந்து இதாக தான் இருக்குது. ஆனால் 60 வருஷம் வந்து முன்னால் நடந்திருக்க விஷயம், 60 வருஷம் முன்னால் நடந்திருக்க விஷயத்தை வந்து விட தெரியல. இதுக்கு இந்த ஸ்டோரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போவும் கூட நீங்கள் வந்து கூகுளில் இதை பற்றி சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து அன்சால்வ்டு மிஸ்ட்ரி தான் போட்டிருப்பாங்க. உலகத்திலே மோஸ்ட் அன்சால்வ்டு வாண்டட் மிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னால் இதை சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு பாஸ் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. மற்றொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். இதுவரை பாய் ஃப்ரம் உங்கள் நண்பன் பாலகிருஷ்ணன். தேங்க்யூ.